மக்களே, வெல்கம் டு சௌமியா டிஎன்பிஎஸ்சி. திருப்பி நம்மளுக்கு லாக்டவுன் போட போறாங்களா? ஸோ எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில இருப்பீங்க. லாக்டவுன் எல்லாம் போட மாட்டாங்க. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் காரணமாக ஸோ எரிசக்தி தட்டுப்பாடுங்கிறது அதிகமாக இருக்குது. இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிலிப்பைன்ஸ்ல ஸோ நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படிங்கிறத போட்டுட்டாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி, எரிபொருளுக்காண்டி ஒரு அவசர நிலையை வந்துட்டு பிலிப்பைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் கிடையாம நம்மளோட இந்தியாவில் ஒரு 3 முறை வந்துட்டு நேஷனல் எமர்ஜென்சிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ எப்போ போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1962 போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்காண்டினா இந்தியா சீனா போரின் காரணமாக தேசிய அவசர நிலையை போட்டிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1971 போட்டிருப்பாங்க. இது இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சிங்கிறத போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 1975 உள்நாட்டு போர் அச்சுறுத்தல் காரணமாக இந்திரா காந்தி ஆட்சியில இருக்கும்போது, பிரதமராக இருக்கும்போது இந்த எமர்ஜென்சிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்தியாவில் 3 முறை தேசிய எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம்ங்கிறது போட்டிருப்பாங்க. நேஷனல் எமர்ஜென்சிங்கிறது தேசிய அவசர நிலைக்கான ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா 352 தான் இதுக்கான ஆர்டிகல். அண்ட் உங்களுக்கான ஒரு கொஸ்டின், நிதிநிலை அறிக்கைக்கான ஆர்டிகல் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.